வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை என்கின்ற மக்கள் தொலைக்காட்சியினுடைய காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகையில் ஒன்றான பெருமருந்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருமருந்தை எப்படியெல்லாம் கையாளலாம் என்பதை பற்றி சொன்னேன். பெருமருந்தை கஷாயமாக செய்தும் சாப்பிடலாம். அது அப்படியே சாராக எடுத்தும் குடிக்கலாம். ஆனால் கசப்பு சிறியானங்கையை விட ஒரு 10 மடங்கு கசப்பு கூடுதலாக இருக்கும். அவ்வளவு கசப்பு. அந்த கசப்புக்கு தான் உடலில் இருக்கிற நஞ்சை அகற்றுகிற ஆற்றல் இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் சித்தர்களால் அறிந்து மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டு இருக்கின்றன. சில நேரங்களில் என்ன கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறதுன்னா, இது மாதிரி மிக கடுமையான நோய்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன என்று சொல்லி பல மூலிகைகளை சொல்லும்போது சிலர் ரொம்ப அதீதமாக அவர்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டு பல கடுமையான நோய்கள் இருக்கிற போது இப்படி எளிய முறைகளை கையாண்டு கொண்டு நோய் தாக்கத்தினுடைய அந்த தன்மையை, வீரியத்தை புரிந்து கொள்ளாமல் சங்கடங்களுக்கு ஆளாகிவிடக்கூடாது. இப்போ நாம் சொல்லுவதெல்லாம் என்னென்னா, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகைகளை எல்லாம் சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் மக்களுக்கு இயற்கையான உணவு, இயற்கையான காற்று, நல்ல தண்ணீர், அதை விட முக்கியம் எந்த வகையான மன அழுத்தமும் இல்லாது வாழ்ந்தார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு நோய் கண்டாலும் கூட அது நெடுநாட்களுக்கு அதில் இருந்து அவர்களால் மீளுகிற அளவுக்கு எதிர்ப்பாற்றல் உடம்பில் இருந்தது. இப்போ அவர்களெல்லாம் இந்த மூலிகைகள் எல்லாம் அன்றாடம் கையாண்டார்கள். அது ஒரு பக்கம், அது ரொம்ப முக்கியம். ஒரு கஷாயம் விட்டு சாப்பிடுவது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், அந்த நேபாள வேம்புவை சேட்டு குடும்பத்திலே இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸாக அதைத்தான் கொடுக்கிறார்கள். ஒரு விழாவுக்கு வருகிற போது, அந்த வீட்டில் குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகிற போது வெல்கம் ட்ரிங்க்ஸ். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனால் அந்த புதினா சாறு அல்லது எலுமிச்சம் சாறு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுபோல் வெல்கம் ட்ரிங்க்ஸாக அந்த வட இந்தியாவில் இருக்கிற பல குடும்பங்களிலே சுப நிகழ்வுகள் நிகழ்கிற போது அங்கே வருபவர்களுக்கு அதை கொடுக்கிறார்கள்னு சொன்னேன். என்னென்னா, நோய் எதிர்ப்பாற்றல் வளர்க்கிற ஆற்றல் அந்த நேபாள வேம்பு, அந்த நிலவேம்பு என்று நாம் அழைக்கிறோம் இல்லை, அதிலேயே மிக ஒரு ஸ்ட்ராங், ஒரு கூடுதலான திறம் வாய்ந்த ஒரு மூலிகை நேபாளத்தில் விளைகிறது. அது நேபாள வேம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூனிம்பா என்று தான் அதையும் வடமொழியில் அழைக்கிறோம். பூனிம்பான்னா, பூனா பூமி, பூமிக்கு இன்னொரு பேர் நிலம், நிம்புன்னா வேம்பு, நிலவேம்பு, பூனிம்பா எல்லாம் ஒன்று தான். பூனிம்புன்னா பூனிம்பான்னா நிலவேம்புன்னா ஒன்று தான். அப்படி கொடுக்கிறார்கள். அதுபோல் ஒரு மரபு இருந்திருக்கிறது நம்ம குடும்பத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில். ஒரு விருந்து வந்தால் அவர்களுக்கு பருக கொடுப்பது, இந்த டீ காப்பியெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது எதுன்னு பார்த்தா சுக்கு காப்பி அல்லது மல்லி காப்பி. இதை கொடுப்பார்கள். நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குற ஆற்றல் பெற்றிருந்தது. அதுபோல் இந்த பெருமருந்தினுடைய கஷாயம் இருக்கிறது, அல்ல பெருமருந்தில் போட்ட டிகாக்ஷன், அதை கொஞ்சம் பாலோடு சேர்த்து அன்றாடம் காலையில் சாப்பிடலாம். இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது. நீங்கள் போய் ஈஸ்வர மூலின்னு கேட்டால் கிடைக்கிறது. காய்ச்சலை துரத்துவதிலே, காய்ச்சலை விரட்டுவதிலே இதற்கு நிகரான ஒரு மருந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. நிலவேம்புக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. இருந்தாலும் விஷசுரங்களையும் பல வகையான காய்ச்சலையும் அகற்றுவதிலே மிக சக்தி வாய்ந்தது இது. அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போது நீங்கள் என்ன டு காஷன் யூ, உங்களை உஷார் பண்ணுவதற்காக சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் பலவற்றை பற்றி நாங்கள், எங்களை போன்றவர்கள், பல மருத்துவர்கள் தொலைக்காட்சியிலே சிலவற்றை பற்றி கூறுகிற போது அதில் உண்மை இருப்பதில் ஐயமில்லை, அது பலன் தரும் என்பதிலே குழப்பமில்லை. ஆனால் அதே நேரத்தில் சரியான உரிய மருத்துவரை பார்த்து, அது இந்திய மருத்துவராக இருக்கட்டும் அல்லது மேலை நாட்டு மருத்துவராக இருக்கட்டும், மருத்துவரை பார்த்து நோயினுடைய வீரியத்தையும் தாக்கத்தின் அளவையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை கையாள வேண்டும். அல்லது பல மருத்துவங்களை எடுத்துக்கொள்ளுகிற போது உணவு மருந்தாக அந்த நோயிலே இருந்து விரைந்து மீளுவதற்கு துணையாக இப்படிப்பட்ட மூலிகைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மருந்து என்பது அந்த உறுப்பை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் பெற்றதாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அந்த உறுப்பில் இருக்கிற ஊனத்தை அகற்றுவதற்கு மட்டும் ஒரு மருந்தை பயன்படுத்துவது என்பது சித்த மருத்துவத்திலே ஒப்புதல் இல்லை. சித்த மருத்துவம் இருதயத்தில் அடைப்பு இருக்குதுன்னா அதை அகற்ற வேண்டும். ஆனால் நவீன மருத்துவம் அங்கே போய் ஒரு ஸ்டெண்ட்டை வச்சு அதை விரித்து கொடுத்தல்,
அல்லது பைபாஸ் மூலமாக அந்த இரத்த ஓட்டத்தை உருவாக்குதல், அது ஒரு ரண வைத்திய முறை. சித்த மருத்துவம் என்ன செய்கிறது? இருதயத்தில் ஏன் அடைப்பு வந்தது, அந்த அடைப்பு எப்படி வந்தது, யாரை கொண்டு போய் வச்சாங்களா என்ன? அந்த அடைப்பு நாளுக்கு நாளாக சிறுக 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 அங்கே ரத்தம் கட்டி கொண்டது. அதை அப்படியே சிறுக சிறுக அந்த கட்டி கொண்ட ரத்தத்தை எப்படி அகற்றுவது, எப்படி கரைப்பது, அதுதான். இது போல தான் எல்லா நோய்களுக்கும், இது இணைப்பு நோயாக இருக்கட்டும், இதய நோயாக இருக்கட்டும், இனிப்பு நோயாக இருக்கட்டும், அனைத்துக்கும் சித்த மருத்துவம் இத்தகைய ஒரு அணுகுமுறையைத்தான் கையாளுகிறது. ஆகையினால இதை தொடர்ந்து கையாண்டு நலம் பெறுவோம் கவனத்தோடு. நன்றி, வணக்கம்.